நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை வேளையிலும் நம்முடைய பரிசுத்த தேவனாம் இயேசுவை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயங்களை, நம்முடைய சிந்தைகளை ஆண்டவருக்கு நேராக இந்த காலை வேளையிலே நாம் திருப்பி நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் துதியின் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறவர். அவர் ஆளுகை செய்கிற தேவன், நமக்கு எப்பவும் நன்மை செய்த தேவன். ஒரு கண்ணை எப்படி இமை காக்கிறதோ அதை போல தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஒரு நிமிடம், ஒரு நொடி கூட தம்முடைய பார்வையை நம்மேல இருந்து விளக்காமல் நம்மேல நினைவாய் இருந்து நம்மை அருமையாய் நடத்தி வந்த தேவன். எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரே, என்னையும் நேசித்தமுடைய தயவு, என்னையும் நேசித்தமுடைய அன்பு பெரியதாண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை வாழ வைத்தவர் நீர் ஆண்டவரே. என் மேலே கண்ணோக்கமாய் இருந்தவர், என்னுடைய தேவைகளை அறிந்தவர், என்னுடைய சூழ்நிலையை அறிந்தவர், எனக்கு உதவி செய்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் ஒருவேளை எங்களுக்கு பெரிய பிரச்சனையாய் தெரியலாம் ஆண்டவரே, பெரிய நெருக்கமாய் தெரியலாம். அதன் நடுவில் நீர் ஒன்றை எங்களுக்கு செய்ய விரும்பித்தான். அந்த பாதையின் ஊடாக எங்களை நடத்தி அதிலேயே நாங்கள் அப்படியே வீழ்ந்து விடாமல் அதிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்களை நடத்தின மா தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நன்மை செய்தவருக்கு ஒரு ஆராதனை ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்த தேவனுக்கு ஒரு நன்றி உள்ள ஸ்தோத்திர பலியோடு கூட நிறைந்த ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த உம்முடைய சமூகத்துக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே. எங்கள் இருதயம் துள்ளட்டும் ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தினால நிரம்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ஆளுகை செய்கிறவருக்கு இந்த காலை வேளையிலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எதை சொல்லுகிறீரோ அதை நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் நடுவிலே வாரும் ஐயா, எங்கள் நடுவிலே வாரும். உம்மை உயர்த்தத்தான் எங்களை வைத்திருக்கிறீர், உம்முடைய மகத்துவத்தை சொல்லத்தான் எங்களை வைத்திருக்கிறீர். ஓ நன்றி ஆண்டவரே. எந்த மனிதனும் எங்களை உதவி செய்யாத போது எங்களை கரம் பிடித்து நடத்தினவர், காலமெல்லாம் எங்களை சுமக்கிறவர் நீர்தான் ஐயா. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. நாங்கள் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம், நீங்கள் நல்லவர், நீங்கள் வல்லவர், நீங்கள் எங்களை காண்கிற தெய்வம், நீர் என்னை காக்கிற தெய்வம் என்று சொல்லி நாங்கள் தைரியமாக சொல்ல முடியும் ஆண்டவரே. நன்றி அப்பா. மனிதன் மாறலாம், ஆனால் உம்மை குறித்து நாங்கள் சொல்ல முடியும். எங்கள் ஆண்டவர் இருப்பவர், இருந்தவர், எப்போதும் மாறாதவர், என்னை வாழ வைக்கிற தெய்வம், என்னை வாழ வைக்கிற தெய்வம். உமக்கு நன்றி டாடி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகின்றீர், காலம் எல்லாம் சுமக்கின்றீ. நன்றி. கரம் பிடித்து நடத்துகிறீ, காலம் எல்லாம் சுமக்கின்றீ. நன்றி, 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி
அமன் உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ காயம் எல்லாம் ஆற்றுகிறேசுவே கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ காயம் எல்லாம் ஆற்றுகின்றே நன்றி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே ஐயா நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே நன்றி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே நன்றி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி இயேசுவே என் உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா சகாயரே தயாபரரே சிருஷ்டிகரே என் ஸ்நேகிதரே சகாயரே தயாபரரே சிருஷ்டிகரே என் ஸ்நேகிதரே நன்றி 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 நன்றி
உம்மை உயர்த்தி உயர்த்தி இயேசுவே உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. எல்லாரும் அப்படியே கரம் உயர்த்தி ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களுடைய கண்கள், எங்கள் இருதயங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது. அன்று வேதம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இந்த காலையில் உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் முகங்கள் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையும் பிரகாசம் அடைய, எங்கள் குடும்பங்கள் பிரகாசம் அடைய, எங்கள் தொழில்கள் பிரகாசம் அடைய, எங்கள் ஆவிக்குரிய நிலைமைகள் பிரகாசம் அடைய உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கண்மலையானவரை நோக்கி பார்க்கிறோம், சிருஷ்டி கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு இறங்குவீராக. தேவன் தம்முடைய வல்லமை உள்ள பிரசன்னத்தை எங்கள் நடுவிலே அளவில்லாமல் இந்த காலை வேளையிலே ஊற்றுவாராக. அவருடைய மகிமை பொருந்திய மேகம் எங்கள் நடுவில் இந்த காலை வேளையிலே இறங்கி வருவதாக. ராஜா நன்றி. பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எத்தனை நல்லவர், எங்களை நேசித்தீர் ஆண்டவரே. இந்த 11வது மாதத்தின் இந்த கடைசி வாரத்தையும் காணும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்களை கடந்து வர பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய எல்லா வழி நடத்துதல்களை ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்த்து இந்த காலை வேளையிலே நன்றி சொல்லுகிற ஒரு ஜனமாய் இருக்க உதவி செய்யும். ஆராதனைக்கு உரியவரை உண்மையுள்ள மனதோடு, பயபக்தியோடு, நடுக்கத்தோடு இந்த காலை வேளையிலே பரிசுத்தத்தோடு பரிசுத்தரை நாங்கள் கனப்படுத்த, பரிசுத்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்த தேவன் ஒரு ஆராதனையின் பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வந்து பணிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு கிருபை தந்தவரை நாங்கள் மகிழ்ச்சியோடு கம்பீரமாய் ஆண்டவரே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த உதவி செய்யும். பாடும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரும் மேலும் இறங்கி வருவதாக. கர்த்தருடைய தொடுதல் ஒவ்வொரு இந்த காலை வேளையிலே தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். சரீரத்தை கர்த்தர் தொடுவாராக, ஆவிக்குரிய வாழ்வை கர்த்தர் தொடுவாராக. எந்தெந்த பகுதியில் விடுதலை வேணுமோ அந்த பகுதியில் எல்லாம் ஒரு விடுதலை இந்த காலை வேளையிலே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விசுவாச பிள்ளைகளை துரிதப்படுத்தி கொண்டு வாரும். புதிய மக்கள் இந்த நாளில் எங்களோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்த, தேவன் கொடுக்கிற விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. எங்களோடு கூட பேசும். தேவ சத்தத்தை கேட்க எங்கள் செவிகள், இருதயங்கள் திறக்கப்படும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியில் கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்வாராக. மனிதன் அல்ல, தேவன் எப்படி நடத்த விரும்புகிறீரோ அப்படி இந்த காலை வேளையிலே எங்களை நடத்தி செல்லும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் தெய்வீக வல்லமை ஆளுகை நிறைவாய் நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். தேவன் மாத்திரம் மகிமைப்படுவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த காலை வேளையில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர், நம்மை நேசித்தவர், காப்பாற்றினவர். இன்றைக்கு ஒரு புதிய வாரத்தையும் புதிய நாளையும் தந்து ஆண்டவரை துதிப்பதற்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே வேதவசனம் சொல்கிறது, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்யணும். ஆகவே சந்தோஷத்தோடு உம்மை உயர்த்திடுவேன்,
உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீர் அல்லவோ என்று சொல்லி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் லீலி புஷ்பமும் நீரே, சாரோனின் ரோஜாவும் நீரே, என் ஆத்தும நேசர் நீர் அல்லவோ, என்னை வாழ வைக்கிறவர் நீர் அல்லவோ. மலைகளெல்லாம் விலகினாலும் பர்வதங்களெல்லாம் பெயர்ந்து போனாலும் உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாம ஆண்டவரே மாறாத தெய்வமாய், ராஜாதி ராஜாவாய், தேவாதி தேவனாய் ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீரே, எங்களை ஆளுகை செய்கிறீரே, நமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா? உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. என் ஆத்ம நேச நீரல்லோ. ஆமென். உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லேலே புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்ம நேச நீரல்லோ. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் மாறாத தெய்வம் நீரல்லோ. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, இயேசுவின் நாமம் ஜொலிக்குதே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் மாறாத தெய்வம் நீரல்லோ. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, இயேசுவின் நாமம் ஜொலிக்குதே. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்ம நேச நீரல்லோ. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்ம நேச நீரல்லோ. வியாதிகள் வந்தாலும் சோர்வுகள் நேரிட்டாலும் சுகம் தரும் தெய்வம் நீரல்லோ. காக்கும் கர்த்தர் நீரே, கருணையின் தேவன் நீரே, துதிகளின் பாத்திரம் நீரே. ஆமென். வியாதிகள் வந்தாலும் சோர்வுகள் நேரிட்டாலும் சுகம் தரும் தெய்வம் நீரல்லோ. காக்கும் கர்த்தர் நீரே, கருணையின் தேவன் நீரே, துதிகளின் பாத்திரம் நீரே. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. எஸ். லீலே புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்ம நேச நீரல்லோ. சந்தோஷமா உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்ம நேச நீரல்லோ. வியாதிகள் வந்தாலும் சோர்வுகள் நேரிட்டாலும் சுகம் தரும் தெய்வம் நீரல்லோ. காக்கும் கர்த்தர் நீரே, கருணையின் தேவன் நீரே, துதிகளின் பாத்திரம் நீரே. வியாதிகள் வந்தாலும் சோர்வுகள் நேரிட்டாலும் சுகம் தரும் தெய்வம் நீரல்லோ. காக்கும் கர்த்தர் நீரே, கருணையின் தேவன் நீரே, துதிகளின் பாத்திரம் நீரே. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. ஆமென். லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்ம நேச நீரல்லோ. Glory to God. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்ம நேச நீரல்லோ. ஹல்லேலூயா. வியாதிகள் வந்தாலும் சோர்வுகள் நேரிட்டாலும் சுகம் தருகிற ஒரு கர்த்தர் நம்முடைய துணையாய் இருக்கிறார், நம்முடைய ஆதரவாய் இருக்கிறார். நம்முடைய தேவனை எல்லா நாமங்களிலும் மேலான தெய்வம், எல்லா துதி கன மகிமை புகழ் எல்லாம் அவர் ஒருவருக்கே உரிதானது. ஹல்லேலூயா.
வானோர் கீழோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஆகவே சந்தோஷமாக அவரை பாடலாமா? தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும்? உயிருள்ள வரைக்கும் இந்த நேசருடைய அன்பை நான் சொல்லி பாடுவேன். அவருடைய மகத்துவத்தை சொல்லுவேன், அவருடைய வல்லமையை சொல்லுவேன். என்று சொன்னால் என்னுடைய பாவ நோய்களை நீக்கினவர், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர், என்னுடைய வாழ்க்கையில் இருந்த துயரங்கள் எல்லாவற்றையும் எனக்காக சிலுவையில் ஏற்றுக்கொண்டு என்னை விடுவித்தவர், துன்பங்கள் வந்தாலும் தாங்க பலன் தருகிறவர், அவரை நான் உயர்த்துவேன், கனப்படுத்துவேன் என்று சொல்லி சந்தோஷமா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பார்வோனின் நோய்களை நீக்கினவர், பாவி என் பாவ நோயை நீக்கிடுமே. பார்வோனின் நோய்களை நீக்கினவர், பாவி என் பாவ நோயை நீக்கிடுமே. Glory to God. எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வாரை நீர் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வாரை நீர் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. ஆமென். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வாரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வாரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. ஆமென். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வாரை நீர் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வாரை நீர் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நாம் திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், எந்த நிலையிலெல்லாம் கர்த்தர் நமக்கு அனுசாரியாய் இருந்தார், எந்த நிலையிலெல்லாம் நமக்கு உதவி செய்தார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. என்னால் பல நன்மைகள், 1 2 அல்ல, ஆயிரக்கணக்கான நன்மைகளை நமக்காக அவர் செய்திருக்கிறார். அவரை பார்த்து சொல்லலாமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மைகள் செய்த இயேசுவுக்கு நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவேன், ஆராதிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை அப்படியே ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தலாமா?
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். சொல்லுங்க, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், நான் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், என் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. தினந்தோறும் ஒவ்வொரு மணி நேரமும் கர்த்தரை பாடினாலும் போதாது, அவ்வளவு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலே ஆகாதது எதுவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கிறோம், எத்தனையோ காரியம் இதெல்லாம் நடக்காது, முடியாது, சாத்தியமில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனிதனால் கூடாதவைகள் எல்லாம் என் இயேசுவால் ஆகும். அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. வேதத்தில் வாசிக்கும்போது அன்னைக்கு துதி செய்ய தொடங்கும் போதே எதிரிகளை தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிய செய்தவர் தாயா நம்முடைய தேவன். துதிக்கு அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு. நீங்களும் நானும் துதி செய்ய தொடங்கினால் நம்முடைய எதிராளி பயப்படுவார்.
நம்முடைய சத்துரு பயப்படுவான். ஆனால் துதிக்க நம்ம இன்னைக்கு விருப்பம் இல்லை. துதிக்க ஒரு பெரிய வல்லம் உண்டு. உங்கள் பயம் எல்லாம் நீங்குகிறது எங்கே தெரியுமா? துதிக்கும் போது. உங்கள் அதைரியங்கள் எல்லாம் நீங்குகிறது துதிக்கும் பொழுது. ஆகவே இந்த காலை வேளையில் எல்லாரும் ஒன்றிணைந்து சேர்ந்து பாடுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க விசுவாசத்தோடு. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. Glory to God. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. சொல்லுங்க. உம்மாலாக எல்லாமாக, உம்மாலாக எல்லாமாக. ஆகாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, எதுவும் இல்லை. ஆகாதது உங்க வாழ்க்கையில முடியாதது எல்லாம் பாடும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை முடிய பண்ணும். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். Glory to God. அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். இயேசுவே உம்மாலாக எல்லாமாக, உம்மாலாக எல்லாமாக. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாக, உம்மாலாகும் எல்லாமாக. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எதுவுமே இல்லப்பா, எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீ. நீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீ. உம்மால் உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபேக்கா கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபேக்கா கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும் எல்லாமாகும், இயேசுவே உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது
எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. எலியாவின் வார்த்தையால் சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. எலியாவின் வார்த்தையால் சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீராமே. ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீர். அது உங்களால தான் முடியும். எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. இயேசுவே ஆகாதது எதுவும் இல்ல, உம்மா ஆகாதது எதுவும் இல்ல. கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பனாகும் சிறுவன் அங்கே சுகமானார் அந்நேரமே. கப்பனாகும் சிறுவன் அங்கே சுகமானார் அந்நேரமே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. தண்ணீரால் சாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பினதா திராட்சரசம் வந்ததையா. ஓ தண்ணீரால் சாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பினதா திராட்சரசம் வந்ததையா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மாறாவையும் மதுரமாக மாற்றுவார். கானாவூர் கல்யாணத்தில் குறை வந்தபோது நிச்சயமாக மனக்கலக்கம் வந்திருக்கும். ஆனால் அந்த கசப்பை, அந்த மாறா போன்ற அனுபவத்தை மதுரமாய் மாற்ற இயேசு ஒரு அற்புதம் செய்தார். அந்த அற்புதம் நடைபெற காரணம் என்ன தெரியுமா? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது எப்பேற்பட்ட மாறாவாக இருந்தாலும் அதை மதுரமாய் மாற்ற இயேசுவுக்கு லேசான காரியம். எத்தனையோ காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பாரானால் எதை குறித்த பயம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், பதிலை அனுப்புகிறவர். சந்தோஷமாக சொல்ல போகிறோம், விசுவாசத்தோடு சொல்ல போகிறோம். ஜெயம் எடுப்பேன் இயேசுவின் நாமத்தில். எனக்கு தோல்வி இல்லை, நான் தோற்று போவது இல்லை. என் இயேசு வெற்றி பெற்றவர், அவருடைய பிள்ளையாக இருக்கிற நானும் வெற்றி பெறுவேன். சேர்ந்து இந்த பாடல பாடலாமா? பயம் இல்லை, பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே.
பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆமென். பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆமென். பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் உண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எதிராய் செயல்படுவோர் என் பக்கம் வருவார்கள், என் இரட்சகர் எனக்குள்ளே, இதை உலகம் அறியும். எதிராய் செயல்படுவோர் என் பக்கம் வருவார்கள், என் இரட்சகர் எனக்குள்ளே, இதை உலகம் அறியும். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, தானே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைக்கு எதை குறித்த பயம் இல்லை. ஏனென்றால் சர்வ வல்லவர்
நம்முடைய துணையாக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று காற்று வீசுதே, தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. அவர் வருவாரானால் நம்மை சுத்திகரிப்பார். பாசமாய் வந்தவர் நேசமாய் நம்மை தேடி வந்து மோசமாய் வாழ்ந்த நம்மை மீட்டெடுத்து ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி வைத்திருக்கிறாரே. ஆகவே பாடல் சொல்றது, எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாட வேண்டும். அவரை துதிக்க தான் நம்ம வச்சிருக்கிறார். துதிக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. கர்த்தரை துதிக்கும் போது, பாடும் பொழுது ஒரு புதிய பலன் நம்மை நிறைக்கிறது. தேவ வல்லமை நம்மை ஆட்கொள்ளுகிறது. ஆகவே சேர்ந்து பாடலாமா? காற்று வீசுதே தேசத்தின் மேலே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. எல்லோரும் பாடுங்க, களிப்பாய் பாடுங்க, இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்க. எல்லோரும் பாடுங்க, களிப்பாய் பாடுங்க, இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்க. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. பாசமாய் வந்தவரே நேசமாய் தேடி வந்து மோசமாய் வாழ்ந்த என்னை மீட்டெடுத்தீரே. பாசமாய் வந்தவரே நேசமாய் தேடி வந்து மோசமாய் வாழ்ந்த என்னை மீட்டெடுத்தீரே. எல்லோரும் பாடுங்க, களிப்பாய் பாடுங்க, இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்க. எல்லோரும் பாடுங்க, களிப்பாய் பாடுங்க, இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்க. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. பிசாசின் வல்லமைகளை அனைத்தையும் முறித்து போட்டு பிதாவின் சித்தம் அதை பிடித்து வைத்தீரே. பிசாசின் வல்லமைகளை அனைத்தையும் முறித்து போட்டு பிதாவின் சித்தம் அதை முடித்து வைத்தீரே. பாடுங்க, களிப்பாய் பாடுங்க, இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்க. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. ஏழையாயிருந்த என்னை செல்வந்தனாக்கிடவே தரித்திரரானவரை ஸ்தோத்தரிப்பேனே. ஏழையாயிருந்த என்னை செல்வந்தனாக்கிடவே தரித்திரரானவரை ஸ்தோத்தரிப்பேனே. எல்லோரும் பாடுங்க, களிப்பாய் பாடுங்க, இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்க. எல்லோரும் பாடுங்க, களிப்பாய் பாடுங்க, இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்க. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. நரகை செய்திடவே நரப்பினி நீக்கிடவே சிலுவை மீதினிலே ஜீவன் தந்தீரே. நரகை
நரகை ஜெயித்திடவே நரப்பினி நீக்கிடவே சிலுவை மீதினிலே ஜீவன் தந்தீரே. எல்லோரும் பாடுங்கள் ஆமென். ஒரு உன்னத ஆவியானவருடைய மகிமையின் மேகம் இந்த காலை வேளையில் எல்லார் மேலும் நிறைக்கட்டும் ஐயா. உலர்ந்து போன வாழ்க்கைக்கு ஒரு உயிரை கொடுக்கிற சத்துவமுள்ள தேவனுடைய வல்லமை தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. பரலோக வாழ்வுதனை பரிசாக தந்திடவே பூலோக வாழ்வை எமக்காய் விரும்பி ஏற்றீரே. பரலோக வாழ்வுதனை பரிசாக தந்திடவே பூலோக வாழ்வை எமக்காய் விரும்பி ஏற்றீரே. எல்லோரும் பாடுங்கள் களிப்பாய் பாடுங்கள் இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள் களிப்பாய் பாடுங்கள் இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே ஓ ஷபலபலபரபரகபரபா நரகை ஜெயித்திடவே நரப்பினி நீக்கிடவே சிலுவை மீதினிலே ஜீவன் தந்தீரே. நரகை ஜெயித்திடவே நரப்பினி நீக்கிடவே சிலுவை மீதினிலே ஜீவன் தந்தீரே. எல்லோரும் பாடுங்கள் களிப்பாய் பாடுங்கள் இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள் களிப்பாய் பாடுங்கள் இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரே. எல்லாரும் அப்படியே கரம் உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு தேவை ஆண்டவரே. பலனை தருகிற பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் என் மேலே இந்த காலை வேளையில் நிழலிடட்டும் ஆண்டவரே. சத்துவம் கொடுக்கிறவரே இந்த காலை வேளையில் உம்முடைய சத்துவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நிறைய நேரத்தில் நாம் திகைக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பலன் இல்லையே, சரீர ரீதியாகவும் எனக்கு பலன் இல்லை, ஆவிக்குரிய நிலைமையிலும் பலன் இல்லாமல் நான் விழுந்து விழுந்து எந்திருக்கிறேனே என்று நினைக்கிற உண்மைத்தான். ஆனால் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது சத்துவம் இல்லாத நமக்கு அவருடைய சத்துவத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கரம் உயர்த்தி தேவன் ஆண்டவரே சத்துவம் இல்லாத நேரத்தில் எனக்கு சத்துவத்தை தருகிற உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது மான்களுடைய கால்களைப் போல நம்முடைய கால்களை பலப்படுத்துகிறவர் ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, கை உயர்த்தி ஆண்டவரே பலவீனம் என்று சொல்லி உம்முடைய காரியத்திற்கு நான் தடை சொல்லாதபடி, உம்முடைய காரியத்திற்கு நான் சாக்கு போக்கு சொல்லாதபடி ஆண்டவரே ஒரு புது பலனை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே தாரும் ஆண்டவரே. மான்களின் கால்களைப் போல என்னுடைய கால்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. பலன் இல்லாமல் வந்திருக்கிறேன், ஆனால் இங்கிருந்து போகும்போது ஒரு கர்த்தருடைய உன்னத பலத்தினாலே நான் நிரப்பப்பட்டவனாய் இந்த இடத்திலிருந்து கடந்து போவதற்கு ஆவியானவரே ஒரு விசை என்னை ஆட்கொள்ளுங்க, ஒரு விசை என்னை பலப்படுத்துங்க. சத்துவம் இல்லாத என்னை உம்முடைய சத்துவத்தால் நிரப்புங்க ஐயா, நிரப்புங்க ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலனொன்றும் இல்லை தேவா, உம்மாவியால் பலப்படுத்து. சத்துவம் இல்லாத எனக்கு உம் சத்துவம் தந்தருளு. சத்துவம் இல்லாத எனக்கு உம் சத்துவம் தந்தருளு.
பலனொன்றும் இல்லை தேவா. மானின் கால்களை போல என் கால்களை பலப்படுத்தும். மானின் கால்களை போல என் கால்களை பலப்படுத்தும். நூனே குமாரனை போல என்னையும் பலப்படுத்தும். நூனே குமாரனை போல என்னையும் பலப்படுத்தும். பலனொன்றும் இல்லை தேவா. சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும். சோதனை வெல்ல உதவும். சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும். சோதனை வெல்ல உதவும். மாய உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும். மாய உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும். பலனொன்றும் இல்லை தேவா. சோர்வுற்ற நேரங்களிலெல்லாம் வழுவாமல் காத்து நடத்தும். சோர்வுற்ற நேரங்களிலெல்லாம் வழுவாமல் காத்து நடத்தும். கழுகு போல் செட்டைகள் அடித்து உயர எழும்ப செய்யும். கழுகு போல் செட்டைகள் அடித்து உயர எழும்ப செய்யும். பலனொன்றும் இல்லை தேவா. உம்மாவியார் பலப்படுத்து. சத்துவம் இல்லாத எனக்கு உம் சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத எனக்கு உம் சத்துவம் தந்தருளும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் அடிக்கடி சோர்வுற்று விழுகிறேன்ப்பா. அந்த சோர்வுற்ற நேரங்களில் என்னை வலுவாமல் காத்து நடத்துங்கப்பா. கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புகிற ஒரு உன்னத அனுபவத்தை எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்கு தருவீராக. சோர்வான ஆவியை நீக்கும், துயர ஆவியெல்லாம் அகற்றும். கண்ணீரான நேரத்தில் கர்த்தர் வாரும் ஐயா. ஓ தேவ சமூகத்தில் காத்திருந்து பலன் பெற்றுக்கொண்டு கழுகுகளை போல எழும்ப கிருபைத்தார் ஆண்டவர். நாங்கள் காகத்தின் வம்சம் அல்ல, எங்களை சிங்கத்தின் குட்டிகளாய் வைத்திருக்கிறீர். ராஜாதி ராஜாவாகிய யூத ராஜ சிங்கமாகிய அவருடைய குட்டிகளாய் எங்களை வைத்திருக்கிறீர். காத்திருந்து பலன் பெறுவே. கழுகு போல பரப்பே. காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. ஆமே. காத்திருந்து பலன் பெறுவேன். கழுகு போல பரப்பேன். காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. இயேசுவே
எனக்கு நீரே. சொல்லுங்க, இயேசுவே. சொத்து நீங்க தான்ப்பா, எல்லா சூழ்நிலைக்கும் நீங்க ஒருவரே. இயேசுவே, எல்லாம் எனக்கு நீரே. சோர்வான ஆவியை நீக்கும், துயர ஆவியை அகற்றும், கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறே. இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே. கை உயர்த்தி சொல்லுங்களேன், அப்பா எனக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான், என்னுடைய எல்லா சூழ்நிலைக்கும் நீங்க தான், எல்லா நிலைமைகளுக்கும் நீங்க தான். நீங்க இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஜீரோ. எனக்குள்ளே இயேசு இருந்தால் தான் நான் பெரியவனா என்னை மாற்றுகிறீர். ஆனால் இயேசு எனக்குள்ளே இல்லைன்னா நான் எம்டி, ஒன்றுமே கிடையாது, உதவாத பாத்திரம். ஆனால் உதவுகிற பாத்திரமாக மாறணும்னா இயேசு எனக்குள்ளே இருக்கணும், அவருடைய பரிசுத்த பிரசன்னம் எனக்குள்ளே இருக்கணும், அவருடைய பரிசுத்த ஆளுகை எனக்குள்ளே இருக்குமானால் நான் உபயோகமான பாத்திரம், பிறருக்கு ஆசீர்வாதமான பாத்திரம். என்னை அப்படி மாற்றுங்க, என்னை அப்படி மாற்றுங்க. கேளுங்க ஒரு நிமிஷம். ஆண்டவரே, என்னை எப்படி மாற்றுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவரே, எங்கள் பகுதியை மாற்றுங்க ஆண்டவரே, எங்கள் தேசத்தை மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். எங்கள் நடுவிலே உலாவின தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய பரிசுத்த மேகம் எங்களை மூடினதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தில் கலிகூர்ந்து கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. இன்னும் உம்முடைய பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ளே இந்த வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போவாராக. தேவ சமூகத்தில் காத்திருப்பது ஒரு மேன்மையான அனுபவமாக இந்த வாரத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவாராக. தேவ சத்தத்தை கேட்க ஆவியானவர் தாமே கிருபை தரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா.